Welcome to Talir. This is a place called Bud. This is budding forth for a new life, and we are Capuchins working for the renewal of the society and the church. அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உலரவரையும் கப்புச்சின் ஒளிவடுவ நற்செய்தி குழுவிற்கு அன்புடன் அழைக்கின்றோம். இது சொலானோஸ் கேசி தளிர் மையம், விழுப்புரம், தமிழகம். இன்று நமக்கு நற்செய்தி வழங்க இருப்பவர் அருள் திரு சகோதரர் அன்பின் அமலன் கப்புச்சின் துறவி ஆவார். இவர் உக்கூரில் இருக்கின்ற மது ஒழிப்பு மையத்தில் மதுவிலிருந்து விலகுவதற்கு வேண்டிய ஆலோசனை மையத்தின் தலைவராகவும் பொறுப்பாளராகவும் இருக்கின்றார். பல்வேறு மக்களை நாள்தோறும் குடி நோயிலிருந்து விடுவித்து நலன் பல செய்து வருகின்றார். மிகச்சிறந்த பேச்சாளர், அருமையான எழுத்தாளர், புரட்சி வகையான சிந்தனையாளர், அருமையான ஆன்மீகவாதி, தியானம் கொடுப்பவர், தமிழிலும் ஆங்கிலத்திலும் பல இடங்களில் கருத்தரங்கம் சொற்பொழிவு மாற்றி மக்களை மனம் திருப்பி வருகின்றார். இதோ வருகின்றார் சகோதரர் அன்பின் அமலன். என்னுயிர் நீதானே, கல்லறையா கல்வாரி அறையா, எனவே பாலா மாலதியை கொன்றார். இந்த வசனத்தில் எனவே என்ற சொல்லுக்கு பின்னால் எத்தனை எத்தனை மனித அனுபவங்கள், நிகழ்வுகள், உணர்வுகள், அத்தனையும் வித்தியாசமானவை. ஏழை விவசாயி பாலா 4வது குழந்தையும் பெண்தான் என்ற விரக்தியில் மகள் மாலதிக்கு எருக்கம்பால் தந்து கொன்றார். குடிபோதையில் வண்டி ஓட்டி வயதான மாலதியை மோதி டிரைவர் பாலா கொன்றார். கள்ள தொடர்பு கொண்டு தனக்கு துரோகம் செய்த மாலதியை உயிருக்கு உயிராய் நேசித்த தன் மனைவியை பாலா கொன்றான். கவனக்குறைவால் நோயாளி மாலதிக்கு தவறான மருந்தை தந்து அறியாமையில் கொன்றான் டாக்டர் பாலா. சந்தன கடத்தல் வீரப்பனை காட்டிக் கொடுக்க மறுத்த காட்டுவாசி பெண் மாலதியை அதிரடிப்படை வீரன் பாலா ஆத்திரத்தில் கொன்றான். தன் காதலி மாலதியை மனித வெடிகுண்டாக பயன்படுத்தி தன் நாட்டின் விடுதலைக்காக கொன்றான் பாலா. எலும்பு உருக்கி நோயின் கொடுமையால் வலியால் துடிக்கும் தன் அம்மா மாலதியை வேறு வழியின்றி கருணை கொலை செய்தான் பாலா. இறப்பிலாவது ஒன்று சேருவோம் என்ற தவறான நம்பிக்கையில் காதலி மாலதிக்கு நஞ்சு தந்து கொன்று தானும் தற்கொலை செய்கிறான் பாலா. மனித உயிரின் முற்றுப்புள்ளிக்குள்
ஏகப்பட்ட கேள்விக்குறிகள். ஆனால் அடிப்படை கேள்வி ஒன்றுதான். மனித உயிரின் உரிமையாளன் யார்? பரந்த நோக்கில் எண்ணி பார்த்தால் உயிரில்லாத எதுவுமே உலகில் இல்லை. அனைத்தும் அணுக்களால் ஆனவை. ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் ஓர் இயக்கம். இன்பமும் துன்பமும் இந்த இயக்கத்தை பாதிக்கின்றன. புல்லுக்கும் வழி உண்டு, பூவுக்கும் வழி உண்டு. ஆளை பிளந்தாலும் அணுவை பிளந்தாலும் பலன் என்னவோ கண்ணீர்தான். ஆவியால் இட்லி வேகலாம், நச்சு இட்லியால் ஆவி போகலாம். பாதிப்பதும் பாதிக்கப்படுவதும் அனைத்திற்கும் பொது. எனவேதான் பயனில்லாதவை என்று எதுவும் இந்த பிரபஞ்சத்தில் இல்லை. பிரியாணி பொட்டலத்தின் காகிதம் நமக்கு வீணான குப்பை. ஆனால் அது மக்கிய பிறகு தாவரங்களுக்கு உர பிரியாணி. பொருட்கள், தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள் என்ற பரிணாம வளர்ச்சியில் எங்கும் வாழ்வு துடிப்புகள். அர்த்தங்களின் மதிப்பீட்டில் பார்க்கும்போது மனித உயிர் உச்சத்தில் உள்ளது. அனைத்தையும் படைத்தவர் கடவுள். எனவே அனைத்து உயிர்களுக்கும் உரிமையாளர் கடவுளே. மனித உயிருக்கு சிறப்பாக அவரே உரிமையாளர். இது உண்மை என்றால் இறப்பு என்பது என்ன? பாலாவின் பல்வேறு கொலைகளை எப்படி புரிந்து கொள்வது? இயேசுவின் சாவு ஒரு படுகொலையா? கல்லறைக்குள் சென்றவர்களின் கதி என்ன? இத்தனை கேள்விகளுக்கும் பதில் தேடுகிறது கல்லறை திருவிழா. அதாவது இறந்த நம்பிக்கையாளர் அனைவரின் நினைவு விழா. இறப்பு என்பது என்ன? மனித வாழ்க்கை முழுவதும் அனுபவங்களின் தொகுப்பு. சாதாரண அனுபவங்களும் உண்டு, உச்ச அனுபவங்களும் உண்டு. மனிதனை முழுமையாக பாதிக்கும் பிறப்பும் இறப்பும் உச்ச அனுபவங்கள். அர்த்தம் மட்டுமே உச்ச அனுபவங்களை அழகு செய்கிறது. அர்த்தமுள்ள வாழ்க்கை அர்த்தம் நிறைந்த சாவாகின்றது. மரணம் இந்த வாழ்வில் கடவுள் நமக்கு தரும் கடைசி முத்தம். அதுவே மறுவாழ்வில் கடவுள் தரும் முதல் முத்தம். 2 முத்தங்கள் அல்ல, ஒரே முத்தம், ஒரே அர்த்தம். கடவுள் பார்வையில் மனித உயிருக்கு முடிவே இல்லை. மனிதனின் மரணம் ஓர் அர்த்தத்தின் நிறைவு, நிறைவின் தொடக்கம். இந்த அர்த்தத்தை தருபவர் கடவுள். அவரே உயிரின் உரிமையாளர் ஆகின்றார். முதல் வாசகம் முழங்குகின்றது. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. அவர்கள் புடமிடப்பட்டவர்கள், எரி பலியானவர்கள், சுடர் விடுகின்றவர்கள், உண்மையை அறிந்து கொள்கின்றவர்கள், அன்பில் நம்பிக்கை கொண்டவர்கள், கடவுளின் அருளும் இரக்கமும் பொழியப்பட்டவர்கள். பவுல் அடிகளார் உரத்து ஒலிக்கிறார். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின்
அவரோடு வாழ்வோம். மனித உயிரை பறிக்க மனிதனுக்கு உரிமை இல்லை. இயேசு நமது பாவங்களுக்காக பாடுபட்டு மரித்தார் என்பதை விட நமது பாவங்களால் அர்த்தமின்மையால் மரித்தார் என்பதே சிறப்பு. மீட்பு என்ற அர்த்தம் இயேசுவை சிலுவையில் கையளிக்க செய்கின்றது. அங்கே சாவு என்பது தற்கையளிப்பாகிறது, தியாகமாகிறது, பலியாகின்றது. ஏன் அதே சாவு உயிர்ப்பாகின்றது. பச்சமர சிலுவையின் அடியில் வேர்கள், உச்சியில் நம்பிக்கை பூக்கள். எனவேதான் கோதுமை மடிவது தற்கொலை அல்ல. விவசாயி மண்ணில் விதைத்தது கொலை அல்ல. கோதுமையின் வாழ்விற்கு அர்த்தம் தருபவர் கடவுள். இறுதியில் அந்த அர்த்தமே கடவுள். வாழ்வு ஓர் அர்த்தமாக வேண்டுமா? வாழ்வு ஓர் அர்த்தமாக வேண்டுமா? இதோ இயேசு பட்டியலிடுகிறார். பசிக்கு உணவு தந்தாயா? தாகத்திற்கு தண்ணீர் தந்தாயா? நிர்வாணத்திற்கு உடை தந்தாயா? அந்நியனுக்கு அயனான் ஆனாயா? நோய்களுக்கு மருந்தானாயா? சிறைக்கு சந்திப்பானாயா? இத்தனை கேள்விகளுக்கும் ஆம் என்பது பதிலானால் இது கல்லறை திருவிழா அல்ல. கல்வாரி அறை திருவிழா. இது நீத்தார் நினைவு நாள் அல்ல, நம்பிக்கையில் பூத்தார் புதுமை விழா. எனவே கல்லறை தோட்டம் என்பது ஒளியும் அமைதியும் நிறைந்த இடம், இறந்தோர் மீது அக்கறை கொண்ட இடம் என்கின்றார் புனித அகஸ்தீனார். அவர்களுக்காக மட்டுமல்ல, அவர்களோடு இணைந்து ஜெபிக்கின்றோம். கலங்காதே உயிரே, பிரியாதே விழியே, கலங்காதே உயிரே, பிரியாதே. வானம்தான் விழுந்தாலும் யாரும் பிரிந்தாலும் எப்போதும் உனக்காக நான் இருப்பேன். வானம்தான் விழுந்தாலும் யாரும் பிரிந்தாலும் எப்போதும் உனக்காக நான் இருப்பேன். நிறைவாக
சாவு பூசைக்கு போனியா? ஆம். கல்லறைக்கு போனியா? ஆம். மலர் வளையம் வைத்தாயா? ஆம். அது சரி, அவன் உயிரோடு வாழும்போது நீ ஏன் செத்து போயிருந்தாய்? அது சரி, அவன் உயிரோடு வாழும்போது நீ ஏன் செத்து போயிருந்தாய்?